அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஸ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம் குர்ஆன் சொல்லக்கூடிய ரகசியங்களை பற்றியும், இந்த பிரபஞ்சம் எவ்வாறு படைக்கப்பட்டுச்சு, எந்தெந்த நாட்களில் எதையெல்லாம் அல்லாஹ் படைத்தான் அப்படிங்கிற வரிசையில் இன்றைய நம்முடைய 9வது பாகமாக அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமையன்று மலைகளை படைத்ததா சொல்கிறான். இந்த பிரம்மாண்டமான மலைகள் எதற்காக படைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு தக்க காரணம் இருக்குது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் பல வசனங்களை தெளிவுபடுத்துகிறான். அது மட்டும் இல்லாமல் மலைகளோட நபிமார்களுக்கு பல சம்பந்தம் இருக்குது. அது குறித்த விளக்கங்களை தான் இன்றைய பதிவில் நாம் காண இருக்கோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் இந்த பூமியை படைச்சி அதன் மேலே மலைகளை நெட்டு வச்சிருக்கிறதா சொல்கிறான். அதாவது 78வது அத்தியாயத்தின் 6, 7 ஆகிய வசனங்களில் அலம் நஜ அலில் அர்ல மிஹாதா வல் ஜிபால அவுத்தாதா, பூமியை உங்களுக்கு தொட்டிலாகவும் மலைகளை முளைகளாகவும் நாம் ஆக்கவில்லையா அப்படின்னு கேட்குறான். இந்த பூமியை அல்லாஹ் விரித்து மனிதர்களுக்கு தோதுவாக பூமியை விரித்து வச்சிருக்கேன். அந்த பூமி குலுங்காமல் அசையாமல் சுருண்டு விடாமல் இருக்கிறதுக்காக அங்கங்கேயும் மலைகளை நட்டு வச்சிருக்கிறதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது மட்டும் இல்லாமல் மலைகளின் மூலம் நம்ம அடைகிற பயன்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா 16வது அத்தியாயத்தின் 81வது வசனத்தில் சொல்லும்போது, தான் படைத்தவற்றிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு நிழல்களை ஏற்படுத்தி மலைகளில் உங்களுக்காக குகைகளையும் ஏற்படுத்துகின்றான். வெப்பத்திலிருந்து உங்களை காக்கும் சட்டைகளையாகவும் போரில் உங்களுக்கு கவச ஆடைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான். நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பதற்காகவே இவ்வாறு தனது அருட்கொடையை உங்களுக்கு முழுமைப்படுத்தியிருக்கிறதாகவும் சொல்கிறான். இங்கே மலைகள் நமக்கு நிழல் தரக்கூடியதாகவும் குகைகளாகவும் நாம் பயன்படுத்துறதுக்காகவே அல்லாஹ் மலைகளை உறுதி வாய்ந்ததாக மனிதர்களுக்கு தோதுவாக அமைச்சிக்கிறதாகவும், பூமி அது அசைந்து விடாமல் இருக்க ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி இந்த மலைகளை வச்சிருக்கிறதாகவும் சொல்லி காட்டுறான். இன்னும் நபிமார்களுடைய வாழ்க்கையில் இந்த மலைகளுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பூமிக்கு இறக்கி விடப்பட்ட போது அவங்க செய்த தவறின் காரணமாக அவங்க 2 பேரும் வெவ்வேறு மலை பிரகதிகளை தான் இறக்கப்பட்டாங்க. பிறகு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து தான் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததாக நம்ம வரலாறுகளில் பார்க்க முடியும். இதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலகட்டத்திலையும் அவங்களுடைய மக்கள் இணை வைப்பின் மூழ்கி இருந்த காரணத்தினால அல்லாஹ் தஆலா ஒரு கப்பலை செய்து அதில் ஈமான் கொண்ட மக்களை ஏற்றுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பும்படி கட்டளையிடுறான். அந்த அடிப்படையில் அவங்களும் கப்பலை செஞ்சு தன்னுடைய சொந்த குடும்பத்தாரையே கூப்பிடுறாங்க. என்னோடு ஈமான் கொண்டு வாங்கன்னு கூப்பிடும்போது அவங்களுடைய சொந்த மகனை அதனை நிராகரித்து நான் மலை உச்சியில் ஏறி தப்பிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பிறகு அவங்களுடைய கப்பலை ஜூதி மலையின் மீது அல்லாஹ் நிறுத்துறான். இப்படியாக அந்த கப்பலை மறுமை நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கு அத்தாட்சியாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். இன்னும் பறவைகள் மலைகள்னு சொல்லி எல்லாமே அவங்களுக்கு கட்டுப்படக்கூடியதாக இருந்துச்சு. அடுத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை நம்ம பார்க்கும்போது அந்த மக்களுக்கு பல அருட்கொடைகளை அல்லாஹ் செஞ்சான். அதை பற்றி சொல்லக்கூடிய செய்தி 2வது அத்தியாயத்தின் 93வது வசனத்தில், உங்களிடம் நாம் உடன்படிக்கை எடுத்ததை எண்ணி பாருங்கள். தூர் மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தினோம். உங்களுக்கு நாம் வழங்கியதை பலமாக பிடித்து கொள்ளுங்கள். செவிமடுங்கள் என்று கூறினோம். செவியுற்றோம். மாறு செய்தோம் என்று அவர்கள் கூறினர். நம்மை மறுத்ததால் அவர்களின் உள்ளத்தில் காளை கன்றின் பக்தி உண்டாக்கப்பட்டது. நீங்கள் சரியான நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்கள் நம்பிக்கைக்கு கெட்டதையே நீங்கள் பலனாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் இறைவனுக்கு மாற்றமாக அல்லாஹோடு அவங்க அவனை மட்டுமே வணங்குவோன்னு செய்த உடன்படிக்கைக்கு மாற்றமாக அப்படி நீங்கள் இணை வைத்தால் அழிக்கப்படுவீங்கன்னு தூர்மலையவே அவங்க தலைக்கு மேலே அல்லாஹ் உயர்த்தி வாக்குறுதி பெற்றிருந்தான். ஆனால் அந்த மக்களோ அதுக்கு மாற்றமாக காளை கன்றை தங்களுடைய தெய்வமாக வணங்க ஆரம்பித்தாங்க. இதனை கண்டித்து அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். இது மட்டும் இல்லாமல் 7வது அத்தியாயத்தின் 143வது வசனத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தனிமையில் கூப்பிட்டு அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான். அப்படி பேசும்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இறைவா உன்னை நான் பார்க்க ஆசைப்படுறேன், எனவே உன்னுடைய உருவத்தை எனக்கு காட்டுன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா அதுக்கு உன்னுடைய கண்களுக்கு சக்தி இல்லை, நான் என்னுடைய திரையை விளக்குறேன், உன்னால் முடிஞ்சா உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மலை அதே இடத்துல நிற்குமானால் என்னுடைய ஒளியை உன்னால் முடிஞ்சா பார்த்துக்கோன்னு சொல்லி தன்னுடைய திரையை விளக்குறான். அல்லாஹ்வின் பிரகாசமான அந்த ஒளியை தாங்க முடியாமல் தூர் மலையை தூள் தூளாக ஆகக்கூடிய நிலையில் அங்கேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க.
அதன் பிறகு தான் கேட்டது தவறு அப்படிங்கிறத உணர்ந்து அல்லாஹ்விடத்துல தௌபாவும் செய்கிறாங்க. இன்னும் இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா ரொம்ப பலம் மிக்க சில கூட்டத்தாரை வாழ வச்சான். ஆது சமூது போன்ற பலமான கூட்டத்தார் இந்த பூமியில் வாழ்ந்திருக்காங்க. அவங்க மலைகளை குடைந்து அதில் குடியமைந்து வாழக்கூடிய அளவுக்கு பலசாலியாக இருந்தாங்கன்னு அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அவங்க பெரிய பெரிய மாளிகைகளை கட்டினாங்க, மலைகளை குடைந்து வீடுகளை அமைச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு செய்த பாக்கியத்தை அவங்க நினச்சி பார்க்காம குழப்பம் விளைவிச்சாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதனை எடுத்து பார்த்தோன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கு. அல்லாஹுடைய கட்டளையின் பேரில் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் பச்சிலம் குழந்தையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அல்லாஹ் கொடுத்த கட்டளையின் பேரில் இப்ராஹிம் நபி பாலைவனத்தில் கொண்டு விடுறாங்க. அப்படி எதுவுமே இல்லாத இடத்துல தண்ணியை தேடி சஃபா மருவா அப்படிங்கிற 2 மலையில் அந்த தாய் இங்கும் அங்குமா ஓடுறாங்க. அவங்க அன்னைக்கு பட்ட கஷ்டத்தை நினைவு கூறும் வகையில் இன்னைக்கு ஹஜ்ஜினுடைய கிரிகைகளாக இன்னைக்கு நாம் அனைவருமே அந்த வணக்கத்தை செய்யணும், அந்த மலையில் அப்படி வேகமாக நடக்கணும் அப்படிங்கிற வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். ஆக இந்த மலைகள் அல்லாஹ்வின் சின்னங்களில் ஒன்றமாக இருக்குது. இதே போன்றே நம்முடைய தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் முதல்ல வஹி வந்தது ஹிரா அப்படிங்கிற குகையில் தான். நபித்துவம் கிடைக்கும்போது நபி அவங்க இந்த உலக வாழ்க்கையை விட்டும் அதில் நடக்கிற அனாச்சாரங்களையும் விட்டும் ஒதுங்கி ஒரு குகையில் போய் தங்கியிருக்காங்க. அங்கே தான் முதல் முறையாக ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அவங்களுக்கு வசனங்கள் இறக்கப்பட்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டுச்சு. அதை தான் வஹி இறங்குனது நம்ம சொல்லுவோம். இதுலையும் ஹிரா அப்படிங்கிற குகை அந்த ஜபலை நூறுங்கிற மலை மிகப்பெரிய பங்களிப்பு செய்யுது. இது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை விட்டு மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும்போது நபி அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சவுர் அப்படிங்கிற குகையில் தங்கியிருக்காங்க. எதிரிகள் அவங்கள தேடிட்டு வந்து கொலை செய்யணும்னு காத்துக்கிட்டு இருந்த தருணத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான். இதை பற்றி 9வது அத்தியாயத்தின் 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது அவ்விருவரும் அந்த குகையில் ஒதுங்கி இருந்தபோது அக்குகையில் நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு அந்த தோழர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் உதவுகின்றான், தனது அமைதியை அவர்களின் மீது இறக்குகின்றான். நீங்கள் பார்த்திடாத ஒரு படையின் மூலம் உங்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான், பலப்படுத்துகிறான். எதிரிகளுடைய கொள்கையை அல்லாஹ் தவிடு பொடியாக ஆக்கிவிடுவான். உறுதியான கொள்கை எப்போவுமே உயர்ந்து நிற்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது மட்டும் இல்லாமல் இறுதி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை குறித்து அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹஃப் என்ற 18வது அத்தியாயத்தில் குகையில் தங்கின சில மனிதர்களை பற்றி சொல்லி காட்டுறான். குகைவாசிகள்னு அவங்க சொல்லப்பட்டு ஈமான பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அவங்க குகைக்கு போனதாகவும் அங்கே 309 வருஷம் தூங்கிட்டதாகவும் பிறகு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உயிரை கொடுத்து மரணித்து போனவங்களை திரும்ப உயிர் பிடிச்சு கொண்டுட்டு வந்த செய்தியை சூரா கஹஃப்ல சொல்லி காட்டுறான். இது மறுமை நாளுக்கு மிக சமீபமாக நடக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறதையும் நபி அவங்க நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அதே சூறாவில் தான் துல்கர்னைன் அப்படிங்கிற ஒரு மன்னரை பற்றியும் அல்லாஹ் நமக்கு சில செய்திகளை சொல்லி காட்டுறான். அவர் பல பூமிகளுக்கு பிரயாணம் செஞ்சாங்க. கடைசியாக ஏதோ ஒரு மொழி பேசக்கூடிய மக்களை சந்திக்கிறாங்க. அந்த மக்கள் இந்த மன்னனிடத்துல யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் எங்களுக்கு தொந்தரவு செய்கிறாங்க, அவங்கள்டேந்து எங்களை பாதுகாத்துக்க எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கவும் அல்லாஹ் தஆலா இது குறித்தான செய்தியை 18வது அத்தியாயத்தின் 93வது வசனத்திலேருந்து சொல்கிறான். முடிவில் 2 மலைகளுக்கிடையே உள்ள பகுதியை அவர் அடைந்த போது எந்த மொழியையும் புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயத்தார் வாழ்ந்தாங்க. துல்கர்னைனே யாஜூஜ் மாஜூஜ் என்போர் பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை நீங்கள் ஏற்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு வரி செலுத்துகிறோன்னு கேட்குறாங்க. ஆனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பான பல அம்சங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எனக்கு எந்த வரியும் செலுத்த வேணாம், வலிமையால் எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாருமா சேர்ந்து நமக்கும் அவங்களுக்கும் இடையில அந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு சுவரை எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி இரும்பு பாலங்களை கொண்டு வர சொல்லியும் அதனை அடுக்கடுக்காக அடுக்கி அதனை சூடேற்றி அதற்கு மேலே செம்பை உருக்கி மேலே ஊற்றுறாங்க. இது அல்லாஹ்வின் ஆணைப்படி உறுதியானதாக இருக்கும். இதை தாண்டி அவங்களால வர முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வரும்போது இதனையும் தகர்த்துக்கிட்டு அவங்க வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லி 2 மலைகளுக்கு இடையே ஒரு தடுப்பு சுவரை கட்டிய வரலாற்றையும் அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறையில் சொல்லி காட்டுறான். இதனை தொடர்ந்து மறுமை நாளின் கடைசி மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க திரும்ப பூமிக்கு இறக்கப்படுற அந்த சம்பவத்தையும் எல்லாம் சொல்லி காட்டி அவங்க வரக்கூடிய காலகட்டத்தில் தஜ்ஜாலின் குழப்பம் மிக முக்கிய ஒரு பங்களிக்கும். அது மக்களெல்லாம் வழிக்கெடுத்து அவங்களுடைய ஈமான பறிக்கிற அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த சமயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்கி வந்து தஜ்ஜாலை கொலை செய்வாங்க. அதற்கு முன்னாடி அந்த தஜ்ஜாலின் குழப்பத்தின் காரணமாக மக்கள் எல்லாம் சிதறுண்டு மலை பகுதிகளில் ஓடி ஒளிஞ்சிக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த
முஸ்லீம்ல 5238வது ஹதீஸ்ல நபி அவங்க நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அந்த நேரத்துல முஸ்லீம்கள் எல்லாம் எங்க போயிருப்பாங்க, என்ன ஆச்சு அவங்களுக்குன்னு கேட்கும்போது, முஸ்லீம்கள் மிக சொற்பமான கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு நபி அவங்க சொல்றாங்க. அதாவது முஸ்லிம்கள் தஜ்ஜாலை எதிர்க்கிற அளவுக்கு பலம் இல்லாமலும், எண்ணிக்கையில கூடுதலோ குறைச்சலோ அவனை எதிர்க்கிற அளவுக்கு துணிச்சலோ ஒரு பலமோ அவங்களுக்கு இருக்காதுங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்போதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து தஜ்ஜாலை தன்னுடைய கையால கொலை செய்வாங்க அப்படிங்கிறதும், மக்களுக்கு போர் அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் நபி அவங்க சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 3838வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மறுமையின் நேரத்துல போர் வந்தால் போராடக்கூடியவர் ஒன்று தைரியமா போர்க்களத்துல இறங்கி அவங்கள எதிர்த்து சண்டை போடணும். அப்படி முடியாதவர் தன்னுடைய ஆடு மாடுகளை கூட்டிக்கிட்டு மலை பிரதேசத்துல ஒதுங்கி வாழணும். இது 2 தான் வழி முறை அப்படிங்கிறத நபி அவங்க சொல்றாங்க. ஏன்னா தஜ்ஜாலினுடைய ஊசலாட்டம் அந்த அளவுக்கு நம்மளுடைய ஈமான பறிக்கிற அளவுக்கான நிலையில இருக்குங்கிறதுனாலதான். ஆக மறுமை நாளின் நெருக்கத்துல இந்த மலைகள் மனிதர்களுக்கு வசிப்பிடமாக தங்கக்கூடிய இடமாக மாறுங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதில் மிக முக்கியமான பயங்கரமான கடைசி நிகழ்வு அப்படின்னா யாஜூஜ் மஜூஜினுடைய வருகை. அந்த யாஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் யாராலையுமே அழிக்க முடியாத மிக பலம் வாய்ந்த ஒரு படையாக இருக்கும். எந்த அளவுக்குனா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே அவங்கள எதிர்த்து சண்டை போடாம தன்னோடு ஈமான் கொண்ட மக்களை அழைச்சிக்கிட்டு தூர் மலைக்கு போயிடுவாங்க. அவங்க அங்க போகும்படி அல்லாஹ்வுடைய கட்டளையும் இருக்கும். இது குறித்தான செய்தி முஸ்லிம்ல 5228வது ஹதீஸ்ல மக்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிக்கிட்டு தூர் மலைக்கு போயிடுவாங்க. அப்பவும் விடாம இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் பூமியில குழப்பம் செஞ்சு மக்கள் எல்லாம் கொலை செய்து அவங்கள அழிச்ச பிறகு பூமியில எல்லாரையும் நம்ம கொன்னுட்டோம், வானத்துல இருக்கவங்கள கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தூர் மலையின் மீது ஏறி வருவாங்க. மலை மேல ஏறி நின்னுக்கிட்டு வானத்தின் நோக்கி வில்ல அம்புகளை விடுவாங்க. அதனை அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக ரத்தத்தால் துவைத்து அல்லாஹ் திரும்ப அனுப்புவான். அப்ப அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் பூமியில எல்லாரையும் அழிச்சாச்சு, வானத்துல இருக்கிற இறைவனையும் எல்லா வானவர்களையும் கூட அழிச்சாச்சு, இனி நாம தான் இந்த பூமிக்கு ராஜான்னு சொல்லி பெருமைப்படுற சமயத்துல அல்லாஹ் தாலா ஒரு புழுக்களை ஏதோ ஒரு வைரஸ் போன்ற ஒன்றை அவங்களுடைய பிரடியில விடுவான். அதன் காரணமாக அந்த கூட்டம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு பூமியில கால் வைக்க இடம் இருக்காத அளவுக்கு அவங்க எல்லாரும் அழிக்கப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி காட்டுறான். இந்த சம்பவத்தின் மூலமும் மலைகள் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா யாஜூஜ் மாஜூஜ யாராலையுமே சமாளிச்சு வெல்ல முடியாதுங்கிறதுனாலதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையே அல்லாஹ் தஆலா மலை பிரதேசங்கள்ல போய் வாழும்படி கட்டளையிடுறான். ஆக இன்றைய பதிவுல நாம அல்லாஹ் தஆலா மலைகளை எந்த நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான், அது எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு பார்த்தோம். இவ்வளோ உறுதிமிக்க மலையும் கூட மறுமை நாளின் போது அல்லாஹ்வின் கட்டளையின் பேரில் ஒண்ணுமே இல்லாம பஞ்சு மாதிரி பறந்து போயிடும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் படைத்த அனைத்துக்குமே எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்குது. அப்படி இந்த மலைகளுடைய நிலைகள் என்ன ஆக போகுதுங்கிறத விஷயத்த அல்லாஹ் 101வது அத்தியாயத்தின் 5வது வசனத்துல சொல்லும்போது, யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மபசூஸ் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ். மறுமை நாள் நிகழக்கூடிய அந்த தருணத்துல மக்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போல இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. மலைகள் எல்லாம் பஞ்சு போல பறந்து போயிடும், ஒதுங்க இடமே இல்லாத அளவுக்கு ஆயிடுங்கிறத அல்லாஹ் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்க கூடும்னு நம்புறோம். தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை மற்றவர்களுக்கும் எடுத்து கோரி அந்த நன்மையும் அடைந்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.